எல்லாருக்கும் வணக்கம். தக்காளி சாம்பார் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இட்லிக்கு சூப்பராக இருக்குது. இது மாதிரி தக்காளி சாம்பார் வச்சிங்கன்னா சின்ன வெங்காயம், பூண்டு 2, கருவேப்பிலை தழை, வரமிளகாய், கொத்தமல்லி, சீரகம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, தக்காளி நம்ம புளிப்புக்கு தேவையானது நான் 3 தக்காளி போட்டேன். 3 தக்காளி அரிஞ்சு போட்டு உப்பு போட்டு நல்லா வதங்குற அளவுக்கு விட்டுட்டேன். இது வதங்கினா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வதங்கின வரைக்கும் சிம்லி வச்சிங்கன்னா சீக்கிரம் வதங்கினதையும் ஆஃப் பண்ணிவிட்டு, இதுக்கு மேலே தேங்காயும் பொட்டுக்கடலையும் கொஞ்சம் துளவி விட்டு அரைச்சிடலாம். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் அரைச்சி போது நல்லா வதக்கி விட்டு எண்ணெய் கடுகு ஊற்றி நல்லா வெங்காயம் வதங்கின உறவு அரைச்சது ஊற்றி பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சா ஓகே. மஞ்சப்பொடி, உப்பு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதி வந்தால் சாம்பார் ரெடி. கொதிச்சிச்சு. கொத்தமல்லி தழை போட்டு சாம்பார் இறக்கியாச்சு. இட்லிக்கு சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. எத்தனை இட்லி வேணால் சாப்பிட்லாம். நான் நைட்டு இட்லியும் தக்காளி சாம்பார் தான் வச்சுருந்தேன். செஞ்சு வச்சுட்டு